எக்ஸாம்பிள் 2.2ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தெரியும் நமக்கு இல்லையா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்கிறாங்க அதில்? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி இதை கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கோஷன்ட்டையும் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நமக்கு இந்த ஏபி கியூஆர்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா சிம்பிளாக ஒரு டிவிஷன் போட்டுக்குவோம். இது 13 12 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 2s are 12/1. நல்லா பாருங்கள். ஏங்கிறது டிவிடெண்ட்டு, 2ங்கிறது டிவைசரு அதாவது பி, அப்புறம் கோஷன்ட்டு கியூ, ரிமைண்டர் ஆர். ஆர் பாருங்கள் டிவைஸரை விட சின்னதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை என்னவாக இருக்கும்? அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். அவ்வளோதான். நெகட்டிவ் நம்பருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அதை மட்டும் கணக்கு வச்சுங்க. இப்போ நம்ம இந்த நம்பருக்கு ஏக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஏ ஈக்குவல் டு -12 கொடுத்துட்டாங்க. பி எனக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க. இன்ட்டு கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு வரும் பாருங்கள். இப்போ இங்கே -12 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? இங்கே -12 இருக்குது, இங்கே 5 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? -3 போட்டு பார்க்குறேன். -3 போட்டு போட்டால் 15 வரும். -15 வரும். இங்கே -2, இங்கே -15. -15ல் என்ன மைனஸ் பண்ணால் எனக்கு இங்கே -12 வரும்? 2 மைனஸ் பண்ணால் வந்துடுமா? இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்துலாம். -12 ஈக்குவல் டு -15 + 2. இது 3ஆக மாற்றிங்க. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் இல்லையா? 3ஆக மாற்றிங்கன்னா -12 ஈக்குவல் டு -12 ஆயிடுச்சுங்களா? அதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஓகேங்களா? டிவைசரை விட ரிமைண்டர் சின்னதாகுது பாருங்கள். இப்போ அடுத்த சம் போயிடலாம். ஏ ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு -3. இதுவும் அதே ஃபார்மெட் தான். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ 17 கொடுத்துட்டாங்க, பி -3 கொடுத்துட்டாங்க. இது பாசிட்டிவ் நம்பர் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரணும்? நெகட்டிவ் நம்பர் வரணும். ஏன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே இந்த 17 வரணும். மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் வரணும். அந்த நம்பரோடு இதை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்துடணும். நான் என்ன பண்ண போகிறேன்? இதில் -5 மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு. 3 × 5 15. இங்கே 17 இருக்குது இல்லையா? அப்போ +2 வச்சுங்களா? தேர்ட் சம்மு. ஏ ஈக்குவல் டு -19, பி ஈக்குவல் டு -4. இப்போ என்ன பண்ணலாம்? அதே ஃபார்மெட் தான். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். -19 கொடுத்துட்டாங்க, -4 நம்ம கொடுத்துட்டாங்க, இன்ட்டு ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு மைனஸ் வரணும் எல்லாமே. ஓகேவா? என்ன பண்ணலாம்? மைனஸு. அப்போ இங்கே ப்ளஸ் நம்பர் தான் இருக்கணும் இல்லையா? 5 போடுறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -20 இல்லையா? -20. ஆனால் இங்கே இருக்கிறது -19 இல்லையா? அப்போ +1. இப்போ பாருங்கள், இதை கால்குலேட் பண்ண ஈஸியாக வந்து நமக்கு என்ன ஒன்று? -19 ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும்? -20 + 1 -19 ஈக்குவல் டு -19. இங்கே அதே தான். 17 ஈக்குவல் டு -15 சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +2 17 ஈக்குவல் டு 17. அவ்வளோதான். தேங்க்யூ.